முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் மாணவர்களின் சேவகர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஐயப்பன் ஏழை மாணவர்களுக்கு 9வது நாளாக ஸ்கூல் பேக், நோட்புக் போன்ற கல்வி உபகரணங்களை வழங்கினார். புதுச்சேரியில் மாணவர்களின் சேவகர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஐயப்பன் ஏழை மாணவர்களுக்கு 9வது நாளாக ஸ்கூல் பேக், நோட்புக் போன்ற கல்வி உபகரணங்களை வழங்கினார். பெற்றோரை இழந்த மாணவ மாணவியர்கள் தொடர்பு கொள்ளவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதிய கல்வியாண்டில் 6வது ஆண்டில் நேற்று 9வது நாளாக மாணவர்களின் சேவகர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞருமான ஐயப்பன் ஏழை எளிய அரசு பள்ளி மாணவர்களுக்கும் பெற்றோர் இல்லாத மாணவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத அரசு பள்ளி மாணவர்களுக்கும் தொடர்ந்து கல்வி சார்ந்த உபகரணங்களை ஸ்கூல் பேக், கைடு, புக், நோட்புக், லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் போன்ற உபகரணங்களை முருங்கம்பாக்கத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் வழங்கினார். அப்போது மாணவர்களிடம் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஐயப்பன் பேசும்போது, தற்போது இந்த கல்வியாண்டை முன்னிட்டு இந்த வருடமும் ஏழை எளிய மாணவர்களுக்கும் பெற்றோரை இழந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கும் தொடர்ந்து வழங்க முடிவு செய்து நேற்று ஆரம்பித்துள்ளேன். 2வது நாளாக உங்களுக்கு வழங்குகின்றேன். அதன்படி ஏழை எளிய அரசு பள்ளி மாணவர்களுக்கும் பெற்றோர் இல்லாத அரசு பள்ளி மாணவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத அரசு பள்ளி மாணவர்களுக்கும் தொடர்ந்து கல்வி சார்ந்த உபகரணங்கள் ஸ்கூல் பேக், கைட், புக், நோட், லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் போன்ற உபகரணங்களை வழங்கி வருகின்றேன். இந்த பொருட்களை உண்மையிலேயே கஷ்டப்படும் ஏழை மாணவர்களுக்கு வாங்கி பயனடைவீர்கள் என்று நான் நம்புகின்றேன். மேலும் மாணவ மாணவியர்கள் நல்ல முறையில் படித்து பெரிய பதவிக்கு வந்து வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைந்து என்னை போல் நீங்களும் சேவை செய்ய முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் மாணவ மாணவியர்கள் எந்த தீய பழக்கத்திற்கும் ஆளாகாமல் பள்ளியில் நல்ல பெயர் எடுத்து நல்ல மதிப்பெண் பெற்று பள்ளிக்கும் நம் நாட்டிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும், வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன் என்று அவர் பேசினார். ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி உருளையன்பேட்டை ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழா கம்பன் கலையரங்கத்தில் ஆல்பா கல்வி நிறுவனங்களின் துணை சேர்மன் ராஜலட்சுமி பாஷிங்கம், ஆல்பா கல்வி நிறுவனங்களின் துணை இயக்குனர் ராஜலட்சுமி, டாக்டர் நந்தினி, நவீன் தியாகு ஆகியோர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். ஆல்பா கல்வி நிறுவனங்களின் சேர்மன் பாஷிங்கம் விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் வரவேற்று வரவேற்புரை ஆற்றினார். புதுச்சேரி முதலமைச்சரின் தனி செயலர் அமுதன் தலைமை உரையாற்றினார். ராஜ் யோகா மெடிடேஷன் சென்டர் ஒருங்கிணைப்பாளர் கவிதா சிறப்புரையாற்றினார். முன்னாள் ஆல்பா பள்ளி மாணவரும் மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் ராஜ், ஆல்பா ஆர்த்தோ கிளினிக்கின் இயக்குனர் நவீன் தியாகு ஆகிய இருவர்களும் இணைந்து பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கும், நீட் தேர்வில் முதலிடம் பெற்று பல்வேறு மருத்துவ பிரிவுகளில் இடம்பெற்ற மாணவ மாணவியர்களுக்கும், வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். ஆண்டு விழாவில் ஆல்பா பள்ளி மாணவ மாணவியர்களின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இறுதியில் ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குனர் தனத்தியாகு நன்றி உரையாற்றினார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் வார்டு, ராஜீவ்காந்தி நகர், எல்லையம்மன் கோவில் வீதியில் இன்று அதிகாலை புதைவிட மின் கேபிள் ஏற்பட்ட பழுது காரணமாக அப்பகுதி முழுவதும் மின் நிறுத்தம் ஏற்பட்டது. இதனை அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் மின்துறை இளநிலை பொறியாளர் அவர்களை அழைத்து பழுதுபட்ட இடத்தை தவிர மற்ற இடங்களில் மின் இணைப்பு கொடுக்குமாறு, மேலும் பழுதடைந்த இடத்திலும் உடனடியாக பணிகளை மேற்கொண்டு மின் இணைப்பு வழங்குமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். அதிகாரியின் துரித நடவடிக்கையில் காலை 11 மணி அளவில் மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் எடுத்த முயற்சிக்கு அப்பகுதி மக்கள் நன்றிகளை தெரிவித்தனர். ஒன்றாம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தாளாளரை கைது செய்ய கோரி தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர்.
புதுச்சேரி தவளக்குப்பம் தனியார் பள்ளியில் 1ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் பள்ளி தாளாளர் ராமு, பள்ளி முதல்வர் யுவராஜ் ஆகியோரை போக்சோ சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்றும், இந்த வழக்கில் புலன் விசாரணை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும், பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டு போராடிய பெண்கள் அமைப்பினர் மீது போடப்பட்ட பொய் வழக்கு திரும்ப பெற வேண்டும் என்றும் தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் நிறுவன தலைவர் மங்கையர் செல்வம் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் பழைய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து மீனவர் கிராம தலைவர்கள், பஞ்சாயத்தாரர்கள் மற்றும் பொதுமக்கள், பொது இயக்க தலைவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை இட்டனர். 1ஆம் வகுப்பு மாணவியின் பாலியல் வழக்கு விசாரணை நேர்மையாக விரைந்து நடத்தி தாக்கல் செய். புதுவை அரசே, என்ஆர் அரசே, புதுவை அரசே, என்ஆர் அரசே, இழப்பீடு வழங்கு, இழப்பீடு வழங்கு, இழப்பீடு வழங்கு, இழப்பீடு வழங்கு. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு சட்டப்படியான இழப்பீட்டு தொகையை சட்டப்படிப்பட்ட மாணவிக்காக பாதிக்கப்பட்ட மாணவிக்காக புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் P4U நிறுவனத்தின் புதிய அலுவலகம் முதலமைச்சரால் தமிழ் புத்தாண்டு அன்று திறந்து வைக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக அந்நிறுவனத்தின் சேர்மன் திரு SB விஜய் அவர்கள் அளித்த பேட்டியில், புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் P4U நிறுவனத்தின் புதிய அலுவலகம் முதலமைச்சரால் தமிழ் புத்தாண்டன்று திறந்து வைக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக அந்நிறுவனத்தின் சேர்மன் திரு SB விஜய் அவர்கள் அளித்த பேட்டியில், உலக தரத்தில் ஒரு இந்திய செயலியை உருவாக்கி உள்ளோம். இதில் நமக்கு அன்றாடம் தேவையான A to Z சர்வீஸை பெற்றுக்கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டது. இந்த செயலியை டவுன்லோட் செய்வதன் மூலம் நமக்கு வெல்கம் போனஸாக 300 பாயிண்ட் கொடுக்கப்படுகிறது. நம் அனைவரும் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அனைத்து செயலிகளும் வெளிநாட்டு செயலிகளாக இருப்பதால் ஆண்டு ஒன்றுக்கு $750 பில்லியன் மதிப்பிலான இந்திய பணம் வெளிநாட்டுக்கு செல்கிறது. நமது இந்திய பணம் இந்தியாவிலேயே சுழற்சி முறையில் இருந்தால் இந்தியாவின் முன்னேற்ற பாதை அதிகரிக்கும். எனவே இந்த செயலியை அனைத்து விதத்திலும் நாம் பயன்படுத்தும் போது இது இந்தியாவின் எதிர்காலத்தை மாற்றி அமைக்க முடியும். வேலைவாய்ப்பை தேடிக்கொண்டுள்ள அனைத்து சர்வீஸ் புரோவைடர்களும் இந்த செயலியை பதிவிறக்கம் செய்து உங்கள் வியாபாரத்தை அதிகப்படுத்துங்கள். அதிக வெளியூர்வாசி மக்கள் வந்து செல்லும் புதுச்சேரியில் இந்த செயலியை அறிமுகப்படுத்துவதன் மூலம் இந்தியா முழுவதும் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது. புதுச்சேரியில் இந்த செயலியை அறிமுகப்படுத்தி அதை புதுச்சேரியில் இருந்து இந்தியா முழுவதும் கொண்டு செல்வதே எங்களின் நோக்கம். பயனர்கள் தங்களுக்கு தேவையான எலக்ட்ரீஷியன், பிளம்பர், கார்பெண்டர், பெயிண்டர், AC மெக்கானிக் போன்றோர் அனைத்து வசதியான சர்வீஸ்களும் இதன் மூலம் உடனடியாக பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் இதன் தொடர்ச்சியாக விதைத்தவனே இனி விலையும் சொல்வான் என்ற நோக்கத்தில் விவசாயிகளுக்கும் தங்களது பொருட்களை நேரடியாக மக்களிடம் கொண்டு செல்ல தேவையான அளவு ஏற்பாடுகளையும் துவங்கியுள்ளோம். இவ்வாறு அந்நிறுவனத்தின் சேர்மன் திரு SB விஜய் அவர்கள் கூறியிருந்தார். இந்த மாடர்ன் வேர்ல்டில் மேக்ஸிமம் நம்ம மொபைல் ஆண்ட்ராய்டு ஃபோன் மூலியமாகவே ஆன்லைன் பிஸ்னஸ் நமக்கு அன்றாட தேவைகளுக்கு டாக்ஸி புக் பண்ணுறதுலேருந்து ஃபுட் ஆர்டர் பண்ணுறது, இ-காமர்ஸ், A to Z சர்வீஸ், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 90% வந்து வெளிநாட்டு கம்பெனியோட ஆப் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது மூலிமா ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு லீடிங்கில் இருக்கிற ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் மட்டும் ஒரு இந்தியன் விற்கிற பொருளை ஒரு இந்தியன் வாங்குற அந்த லாபத்தை $750 பில்லியன் வந்து சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பிளாட்ஃபார்மை மட்டும் அவங்க கொடுத்துருக்கு. வேர்ல்டுலேயே வந்து இந்தியாவோட மார்க்கெட் வந்து ரொம்ப பெரிய மார்க்கெட்டு. அந்த மார்க்கெட்டில் ஒரு 5 to 10% வெண்டாஸ் இருக்கிற அந்த பிளாட்ஃபார்மை கிட்டத்தட்ட வந்து நம்மளோட மக்களோட பயன்பாட்டை பயன்படுத்துறத அந்த பிளாட்ஃபார்மை வச்சு மட்டுமே $750 பில்லியன் earn பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 5% 10% ரெண்டாவது இருக்கிற அந்த பிளாட்ஃபார்மோட டிரான்சாக்ஷனே லாபமே இவ்வளோ இருக்குன்னா, மீதி இருக்கிற ரீட்டைலர்ஸ், சின்ன சின்ன மளிகை கடையிலேருந்து, சலூன் கடையிலேருந்து, ஒரு எலக்ட்ரிஷியன், பிளம்பர்லேருந்து, பெயிண்டர்னு இவங்க எத்தனையோ பேர் வந்து 90% இவங்க தான் நம்ம இந்தியாவில் அதிகமாக இருக்காங்க. அப்போ இவங்களோட டிரான்சாக்ஷனை வந்து ஒரு ஆப்பில் வந்து நம்ம கொண்டு வந்தால் அந்த டிரான்சாக்ஷனோட லாபம் எவ்வளோ இருக்கும், அது இன்னொரு ஒரு கார்பரேட் கம்பெனிக்கோ யாரோ ஒரே ஒரு முதலாளி அனுபவிக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு ஆப்பை வந்து நம்ம உருவாக்கணும்னு நினச்சேன். அதை வந்து நான் இன்னைக்கு வந்து ஒரு இந்தியன் ஆப்பாக, ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் ஒரு இந்தியன் ஆப்பு நம்ம வந்து உருவாக்கியிருக்கிறோம். இந்த ஆப் மூலிமா ஒவ்வொரு யூசருமே வந்து அவங்க
இப்போ நம்ம ஏற்கனவே இத்தனை ஆப் இருக்கும்போது நம்ம எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு முதல் பதில் என்ன அப்படின்னா, நாம பயன்படுத்திட்டு இருக்கிற ஆப் எல்லாமே ஒரு வெளிநாட்டு கம்பெனியோட ஆப். நம்மனால ஒரு சந்திராயனை விட முடியுது, ஒரு சேட்டலைட்டு அனுப்ப முடியுற நம்மனால ஒரு ஆப்பை ஏன் நம்மளால பண்ண முடியாது? அதை பண்ணி 82 மீனவர்களுக்கு முதியோர் ஓய்வூதியம். உப்பளம் தொகுதி எம்எல்ஏ அனிபால் கென்னடி பயனாளர்களை இல்லம் தேடி சென்று ஆணை பிறப்பித்து உறுதியளித்தார். புதுச்சேரி அரசின் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் கீழ் உப்பளம் தொகுதியில் உள்ள வம்பாக்கீரபாளையம் பகுதியைச் சேர்ந்த 82 மீனவர்கள் மக்களுக்கு முதியோர் ஓய்வூதிய தொகை உப்பளம் தொகுதி எம்எல்ஏ அனிபால் கென்னடி அவர்கள் பரிந்துரையின் பேரில் அவரவர் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை உப்பளம் தொகுதி எம்எல்ஏ அனிபால் கென்னடி அவர்கள் ஒவ்வொருவரது இல்லத்திற்கும் நேரில் சென்று சந்தித்து அன்புடன் தெரிவித்தார். மீனவர் சமுதாயத்தின் நலனுக்காக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் எடுத்துள்ள இந்த நடவடிக்கைக்கு மக்கள் வாழ்த்து தெரிவித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர். புதுச்சேரி மருந்தக கவுன்சில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் அனைத்து பதிவு செய்யப்பட்ட மருந்தாளுநர்கள் மற்றும் மருத்துவ கடை உரிமையாளர்கள் பங்கேற்று ஆலோசனை மேற்கொண்டனர். மேலும் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. பாண்டிச்சேரி மருந்தக கவுன்சில் மருந்தக நடைமுறை விதிகளின்படி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள அனைத்து பதிவு செய்யப்பட்ட மருந்தாளுநர்கள் மற்றும் மருத்துவ கடை உரிமையாளர்களும் சமூக ஊடகங்கள் உட்பட மருந்துகளுக்கான தள்ளுபடி பலகைகளை காட்சிப்படுத்துவதையோ அல்லது தள்ளுபடிகளை விளம்பரப்படுத்துவதையோ தவிர்க்க வேண்டும் என்றும், பெரிய வணிகங்கள் தங்கள் ஆதிக்க நிலையை பயன்படுத்தி தள்ளுபடிகளை விளம்பரத்துக்காக நியாயமற்ற போட்டியை உருவாக்குகிறது. போட்டி சட்டம் 2002 பிரிவு 4 மீறுகிறது. மேலும் சிறிய மருத்துவ கடைகள் மற்றும் பொது நலன் மோசமாக பாதிக்கிறது என்றும் பாண்டிச்சேரி மருந்தக கவுன்சில் அதன் பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானங்களை தொடர்ந்து கடுமையான அமலாக்கத்திற்கு உறுதி பூண்டுள்ளது. நியாயமான மற்றும் நெறிமுறையான மருந்து சந்தையை உறுதி செய்வதற்காக அனைத்து பங்குதாரர்களும் இந்த விதிமுறைக்கு இணங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் புதுச்சேரியை சேர்ந்த பதிவு பெற்ற மருந்தாளுநர்கள் மற்றும் மருத்துவ கடை உரிமையாளர்கள் பலரும் பங்கேற்றனர்.
MIT கல்லூரியில் கலாச்சார மற்றும் விளையாட்டு ஆண்டு விழா நடைபெற்றது. புதுவை களித்தீர்த்தால்குப்பம் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஆண்டு கலாச்சார மற்றும் விளையாட்டு விழா இளன் 2025 நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் முனைவர் எஸ். மலர்கண்ணன் தொடங்கி வைத்து வரவேற்புரையாற்றினார். மணக்குள விநாயகர் கல்விக் குழும தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர், திண்டிவனம் தக்ஷஷீலா பல்கலைக்கழக வேந்தருமான திரு எம். தனசேகரன் தலைமை உரையாற்றினார். செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் திரு ராஜராஜன் மற்றும் இணை செயலாளர் திரு வேலாயுதம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். விழாவில் சிறப்பு விருந்தினராக திரைப்பட புகழ் செல்வி கயாடு லோஹர் கலந்து கொண்டார். விழாவின் அங்கமாக கல்லூரி உடற்கல்வி இயக்குனர் திரு மோகன் மற்றும் விளையாட்டுக்குழு உறுப்பினர்கள் இக்கல்வியாண்டில் ஏற்பாடு செய்து நடத்திய பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளிலும் கல்லூரி கலாச்சார குழு தலைவர் முனைவர் ஆர். வள்ளி தலைமையில் கலாச்சார குழு ஏற்பாடு செய்து நடத்திய பல்வேறு கலாச்சார போட்டிகளிலும் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இக்கல்வியாண்டில் தேசிய அளவில் பல்வேறு சாதனைகளை புரிந்த இக்கல்லூரி மாணவ மாணவியர்கள் கல்லூரி நிர்வாகத்தினரிடமிருந்து அங்கீகாரம் மற்றும் பாராட்டு பெற்றனர். விழாவின் இறுதியில் கல்லூரி மாணவ மாணவியர்களின் பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழா ஒருங்கிணைப்பாளர், தகவல் தொழில்நுட்பத்துறை தலைவர் முனைவர் பி. சிவகுமார் நன்றி உரையாற்றினார். விழாவில் மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தை சேர்ந்த கல்வி நிறுவன இயக்குநர்கள், முதல்வர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். இவ்விழா ஏற்பாடுகளை கல்லூரி அனைத்து துறை பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். But very soon I'll be talking in Tamil and communicating with each and every one with you in Tamil. Smoking too much weed. I got my head twisted round all over me. பெரிய காலாப்பட்டு MOH ஃபருக் மரைக்காயர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவிகளுக்கிடையே உலக கண்பார்வை நீரழுத்த நோய் வாரம் மற்றும் டெங்கு விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தேசிய கண்பார்வை இழப்பு தடுப்பு திட்ட அலுவலகம் மற்றும் காலாப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையம் இணைந்து பெரிய காலாப்பட்டு MOH ஃபருக் மரைக்காயர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவியர்களுக்கிடையே உலக கண்பார்வை நீரழுத்த நோய் வாரம் மற்றும் டெங்கு விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. பெரிய காலாப்பட்டு சுபாஷ் நகர் பகுதியில் மாணவிகள் வீடு வீடாக சென்று டெங்கு கொசுக்கள் உற்பத்தியாகும் நீர்த்தேக்கங்களை கண்டறிந்து அழித்தனர் மற்றும் பொதுமக்களுக்கு டெங்கு மற்றும் அதன் விழிப்புணர்வு வாசகங்கள் அடக்கிய பிரசுரங்கள் விநியோகித்தனர். இந்நிகழ்ச்சியில் மருத்துவ அதிகாரி பிரதீப் குமார் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். கண் பரிசோதகர் மலர்விழி கண்ணீர் அழுத்த நோய் பற்றி விரிவாக எடுத்துரைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். சுகாதார ஆய்வாளர் ரமேஷ் மற்றும் சுகாதார உதவியாளர் மதிவாணன் டெங்கு பரவும் மற்றும் தடுப்பு முறைகள் பற்றி விரிவாக எடுத்துரைத்து சிறப்புரையாற்றினார். மாணவியர்களுக்கிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். சுகாதார உதவியாளர் மதியழகன் டெங்கு காய்ச்சலின் அறிகுறிகள் மற்றும் சிகிச்சை முறைகள் பற்றி எடுத்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இந்நிகழ்ச்சிக்கு பள்ளி துணை முதல்வர் பிரேம்குமார் ஜூலியன், தேசிய நலப்பணி திட்ட அலுவலர் ரமணி, ஆசிரியர்கள் சாந்தி மற்றும் சிவகுமார் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பங்கு பெற்ற அனைத்து மாணவியர்களுக்கும் சரிவிகித ஊட்டச்சத்துள்ள சிற்றுண்டி வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆசிரிய பெருமக்கள் மற்றும் மாணவிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி VIET இயக்குனர் திரு விஸ்வநாதன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில்,
புதுச்சேரி VIET இயக்குனர் திரு விஸ்வநாதன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வரும் கல்வியாண்டிற்கான 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு ஸ்டேட் போர்டு மற்றும் CBSE பாடத்திட்டத்தின்படி அனுபவம் பெற்ற ஆசிரியர்கள் மூலம் சிறப்பு பயிற்சி வகுப்புகள் வரும் 18/4/2025 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி அளவில் தொடங்கப்பட உள்ளது. இவ்விழாவில் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் அவர்கள் திருக்கரங்களால் குத்துவிளக்கேற்றி விழாவை சிறப்பிக்க உள்ளார். 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை டியூஷன் எடுக்கப்படும். அனைவரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பிக்குமாறு பள்ளி மாணவர்கள் இப்பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என்று உரைத்தார். புதுச்சேரி கோரிமேடு அருகே உள்ள NS கலைவாணன் நகர் மக்கள் நல்வாழ்வு சங்கம் சார்பில் ஊராட்சி மன்ற தலைவருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி கோரிமேடு அருகே உள்ள NS கலைவாணன் நகர் விரிவு மக்கள் நல்வாழ்வு சங்கம் சார்பில் திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசனுக்கு பாராட்டு விழா நேற்று இரவு வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து செயலர் வேலாயுதம் வரவேற்புரையாற்ற தலைவர் பால் பாண்டியன் தலைமை தாங்கினார். தொடர்ந்து ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசனுக்கு பொன்னாடை போற்றி மாலை அணிவித்து பாராட்டு செய்யப்பட்டது. தொடர்ந்து துணைத் தலைவர் செங்குட்டுவன், உறுப்பினர் சுப்ராய நாயுடு, அப்துல் பஹீர், காத்தவராயன், எட்வர்ட் சார்லஸ், முனுசாமி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். தொடர்ந்து கலைவாணன் நகர் விரிவு பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்ட சிமெண்ட் சாலையை திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் திறந்து வைத்து ஏற்புரை வழங்கினார். முடிவில் பாபு குமார் நன்றி கூறினார். விழாவில் NS கலைவாணன் நகர் விரிவு பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.